ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன் ஹெல்த்தி ஃபுட். இப்போ பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு பக்கோடா. கேழ்வரகு பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருள்கள்: 100 கிராம் கேழ்வரகு மாவு, 1 கப்பு மாவு எடுத்தால் அரை கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதை நல்லா உதுத்து போட்டுக்கிடணும். 2 பச்சை மிளகாயை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் இடித்து போட்டுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூள் தேவையில்லைன்னா பச்சை மிளகா கூட 2 போட்டுக்கிடலாம். தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை நல்லா தெளிச்சிட்டு மாவு நுனி விரல்களாலேயே பிணைஞ்சு விடணும். நல்லா அழுத்தி பிணைஞ்சிங்கன்னா மாவு ரொம்ப இறுக்கமாகிடும். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதையும் கிளறிக்கிடணும். அப்போ தான் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கேழ்வரகு மாவில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது, எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடு ஏறினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கிடணும். அஞ்சு நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு வேக விடணும். அப்புறம் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும். அப்போ தான் மாவு உள்ளெல்லாம் நல்லா வேகணும். ஏற்கனவே கேழ்வரகுலாம் அடை செய்து காட்டியிருக்கேன். இந்த பக்கோடா மாலை நேரங்கள்ல சாப்பிடுறதுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபனு. எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் பக்கோடாவை எடுத்துடணும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.